ஹிஸ்டரி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சட்டமன்ற தொகுதியிலே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை உங்கள் முன் தெரிவித்து வருகிறோம். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். இந்த முறை கிருஷ்ணசாமி ஏற்கனவே அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் தான் போட்டி போடுறார் திமுக சார்பாக. ஏழுமலை அவர் அமமுக கட்சியின் சார்பாகவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மேகலா, தாவேகா சார்பாக பிரகாசம் ஆகியோர் போட்டி போடுறாங்க. பூந்தமல்லி பொறுத்தளவு சென்ற முறை 73.62% வாக்குப்பதிவாக இருக்குது. இந்த முறை கிட்டத்தட்ட 77.97% வாக்குப்பதிவாக இருக்குது. இது தாவேக்காவின் தாக்கமா, எஸ்ஐஆரின் நீக்கமா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட மோகனகிருஷ்ணன் தெரிஞ்சுக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, கிருஷ்ணசாமி அவர் மீது பெரிய அளவு குற்றச்சாட்டு இல்லை, அந்த தொகுதிக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இளைஞர்கள், சாதாரணமாக தாவேக்காவுக்கு இளைஞர்கள் தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே இளைஞர்களுக்கு கிருஷ்ணசாமியை ரொம்ப பிடிக்கும். காரணம், அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்தவர் கிருஷ்ணசாமி அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கிருஷ்ணசாமி தான் வெற்றியே பெறுவார் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொன்னீங்க. அதே கருத்தில் இருக்கீங்களா, இல்லை தாவேக்கா தமிழகம் முழுக்க ஏற்படுத்திய அந்த அதிரடி மாற்றத்தில் இங்கேயும் பெரிய பாதிப்பு ஏதாவது இருக்குதா? அதாவது சார், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி ஒரு தனி சட்டமன்ற தொகுதி. பல ஆண்டுகளாக அதை தனி தொகுதியாக வைத்திருக்கிறார்கள், பொது தொகுதியாக மாற்றப்படவில்லை. ஆனால் அந்த பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக சார்பிலும் கூட்டணி கட்சியுடைய அமமுகவுடைய ஏழுமலை, தண்ணீர்குளம் ஏழுமலை என்றவர் நிற்கின்றார். அதே போன்று திமுகவில் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணசாமி அவர்களும், இதில் டிவிகே கட்சியில் விஜய் கட்சியில் பிரகாசம் என்கின்ற குட்டி, அவருடைய பெயர் குட்டி என்றால் தான் தெரியும், பிரகாசம் என்றால் யாருக்கும் தெரியாது. அவர் திருவள்ளூருடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் தாவேக்காவில். அதே போன்று நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெண் வேட்பாளர் மேகலா வேட்பாளராக நிற்கிறார். மேகலா அவர்களுக்கு பெரிய அளவில் அப்பகுதியில் ஆதரவுகள் இல்லை. ஆனால் ஆதரவுகள் என்பது இருக்கு, மேகலா அவர்களுக்கு பெரிய அளவில் அந்த ஆதரவுகள் இல்லை. குட்டி அவர்களுக்கு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலே, திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் வெற்றிக்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருந்திருக்கும். குட்டி அவர்கள் மீது பிரகாசம், அதாவது விஜய் கட்சியினுடைய பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்கள் மீது சமீபத்தில் பெண் ஒருவர் அவர் போட்டியிடுகிறார் என்று தெரிந்தவுடனே சட்டமன்ற தேர்தலில் பூந்தமல்லியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற அறிக்கை வெளியே வந்தவுடனே உட்கட்சியில் அது திமுக செய்ததா அல்லது அதிமுக செய்தது, எந்த கட்சி செய்தது என்று சரி என்று தெரியவில்லை. அவர் மீது பிரகாசம் அவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு பெரிய அளவில் பணக்காரரோ, பரம்பரை பணக்காரரோ அல்லது எந்த ஒரு செல்வாக்கான ஆளோ அல்லது யாருக்கும் பினாமியோ கிடையாது. பிரகாசம் ஒரு குடிசை வீட்டில் தான் வசிக்கக்கூடியவர். சாதாரணமாக நடந்து வருவார், நடந்து போவார் தெருவிலே. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தாவேக்கா தேர்ந்தெடுத்து என்பது ஒரு பெரிய ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்பதும், ஜனநாயகத்தில் எல்லோரும் சமம் என்ற ஒரு வாய்ப்பும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் கொடுத்தது. ஆனால் அந்த பெண் கொடுத்த புகாரில் குட்டி அவர்களுக்கு சில மன உளைச்சல் ஆகி பிரச்சாரம் சரியாக செய்யவில்லை. ஆனால் சென்ற இடமெல்லாம் குட்டி அவர்களுக்கு பிரகாசம் என்கின்ற குட்டி அவர்களுக்கு நல்ல வரவேற்பானது இருந்தது. ஏனென்றால் இளைஞர்களுக்கு எல்லா விஷயங்களுக்கும், இளைஞர்கள் பெண்கள் என்று பாராமல் எல்லா விஷயத்திலும் ஓடி ஓடி செய்யக்கூடியவர். அவருக்கு பெரிய அளவில், அதாவது அரசியல் கட்சி நம்முடைய மாவட்ட செயலாளராக இருக்கணும், ரசிகர் மன்றத்தில் இருந்து குட்டி அவர்கள் இருக்கிறார். ஆகையால் குட்டி அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் பூந்தமல்லியில் இல்லை. ஆனால் திருவள்ளூர் நின்றிருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக இருந்திருக்கும். அவர் பூந்தமல்லியிலே நிப்பாட்டப்பட்ட காரணத்தினால் அங்கே அரசியல் கட்சி செல்வாக்குகளும் அதே போன்று பல அரசியல் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அரசியல் கட்சியில் பல செயல்களில் சாதகமாக கிடைக்கவில்லை, அவருக்கு அவதூறாக கிடைத்தது. அதெல்லாம் பெரிதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இவர் குட்டி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது பெண்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிறது. அதனால் அந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் எடுபடவில்லை. ஆனால் அதே திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு
வெற்றி வாய்ப்பு இருக்கா என்று கேட்டபோது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்பகுதியில். ஏனென்றால் அந்த அளவுக்கு உட்கட்டமைப்பு கிருஷ்ணசாமி அவர்கள் ஏற்கனவே தனக்கு தான் முதலமைச்சர் குடும்பத்திலிருந்து சீட் வரப்போகிறது என்றும், அவர் திரு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு மீண்டும் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அந்த கனிமொழி கருணாநிதி கூட இருக்கக்கூடிய அவர் நேர்முக உதவியாளரும் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார். ஆகையாலே நமக்கு சீட் கிடைக்க போகிறது என்று தெரிந்து 6 மாதத்திற்கு முன்பாகவே அவர் சரியான வேலைகள் செய்ய ஆரம்பித்தார். ஆகையால் இந்த முறை அங்கே திருப்பியும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று அதிமுக 3வது இடத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. தாவேகா 2ஆம் இடத்தில் வரக்கூடும் என்று நம்பிக்கை எதிர்பார்க்க விடுகிறது. ஆனால் தாவேகாக்கு வெற்றிகள் கிடைக்குமா என்பது என்று சிறிது சந்தேகமாகத்தான் உள்ளது. அப்பகுதியில் தாவேகா எத்தனை பர்சன்டேஜ் இங்க வாங்கும்? தாவேகா பொறுத்தவரையில் 30% வரை பூந்தமல்லியில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஓகே. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தனி தொகுதி அதோடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். ஏற்கனவே இங்கே கிருஷ்ணசாமி வெற்றி பெறுவார்னு நம்ம முதற்கட்ட கலாய்வில் செய்திருக்கோம். இப்போ 2ஆம் கட்டம் அதே போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் அதே ரிசல்ட்டு தான் வருது. ஆனால் மாற்றம் என்ன அப்படின்னா, இங்கு ஏழுமலை அவர் அந்த பகுதியில் நல்ல பரிச்சயமாக இருந்தால் கூட இங்கு தாவேகாவின் தாக்கம், ஒரு சாதாரண ஒரு நபரை குட்டி என்கின்ற பிரகாசம் அவரை அறிவிச்சிருக்கிறாங்க. அது அந்த பகுதியில் பெரிய தாக்கத்தை இருக்குது. அவர் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் இங்கே பிரபலமாக அறியப்பட்டவர். அப்படிங்கிறதுனால அவருக்கு வாக்குகள் சென்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. வாக்குகள் அதிக அளவில் இளைஞர்கள் போட்டிருக்காங்க. பூந்தமல்லியை சுற்றி நிறைய கல்லூரிகள்லாம் இருக்குது. அதனால் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் இளைஞர்கள்லாம் அது ஒரு ட்ரெண்டிங்காகவே வச்சுருக்காங்க, தாவேகாவுக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிறத. அதனால் தாவேகாவுக்கு கணிசமாக ஓட்டுகள் விழுந்துறதுனால இங்கே 2ஆம் இடத்திற்கு கூட கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வாங்கி தாவேகா பூந்தமல்லி தனி தொகுதியில் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, அதாவது அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான அமமுக 3ஆம் இடத்திற்கு செல்லும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.